தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 40,000 ரூபாய் ஷர்ட்டும் தங்கச் சங்கிலியும் போட்டுக்கொண்டு ஊரை சுற்றும் சீமான், தம்பிகளின் பணம் எல்லாம் வீணாக செல்கிறது அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். இந்த காணொலி தலைப்பிற்கும் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா, திமுகவின் அந்த ஐடி விங் நண்பர்களும் திமுகவின் கொத்தடிமைகளும் தான். அவர்களுக்கு முதற்கண் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். முதலில் கபிலன் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர்ல போட்டிருக்கிறத நம்ம படிச்சு தெரிஞ்சுப்போம். தம்பிகளுக்கு உணவு வாங்க காசு இல்லை, ஈரோட்டில் தங்கு இடமில்லை, தெரு ஓரத்தில் தான் படுத்திருந்தாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். அண்ணன் அணியும் ஒரு ஷர்ட் 40,000 ரூபாய், தங்கத்தில் சங்கிலி, செழிப்பாக வாழ்ந்து கொண்டு 12 லட்சம் தேர்தல் நிதியாக உழைக்கும் தம்பிகளிடமிருந்து வாங்கி கட்சி நடத்துகிறார். ஏன் இந்த பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பலரும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல முக்கியமா யூடியூப் சேனல் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆளை போயிட்டு இந்த கொத்தடிமையா வாழ்றதுன்னா என்னங்கிறத அத்தனை பேருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற அண்ணன் யூடியூப் ரூட்டர்ஸ் அவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஈழம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈழத்துக்கு போராடியவர்கள் எல்லாம் சொத்தை இழந்து வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க. ஆனால் ஈழத்தில் போய் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தவன் கார் என்ன, பங்களா என்ன, ப்ளூபெரி ஷர்ட் என்ன, புத்தம்புது செயின், அந்த ஷர்ட் மட்டுமே 40,000 சொல்றாங்க. பாவம் ஏழை தமிழ் பிள்ளை இல்லை அப்படின்னு நக்கல் அடிச்சிருக்காரு அண்ணன் சீமான் அவர்களை. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சாதாரண கேள்வி கேட்கும்போது தமிழ் தேசியவாதிகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன மன உறுத்தம் வரதான் செய்யும். ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வரவர்களுக்காகத்தான் இந்த பதில். முதல் விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு அஃபீஷியலாகவே ஒரு ஆள், அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்தே ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு அண்ணன் வெற்றிக்குமரன் அண்ணன். இந்த ஷர்ட் வேணும்னா சென்னை லொயோலா கல்லூரி எதிர இருக்க அப்ஸ்கர்ஸ் கடையில் போய் வாங்கிக்கோங்கடா, இதோட விலை 850 ரூபா தான். அண்ணன் சீமான் அவர்களுக்கு நானும் சாட்டை துரைமுருகனும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதை சொன்ன உடனே யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன பண்ணாரு தெரியுமா, அதை விடுங்க, கழுத்தில் இருக்கிற சங்கிலி அப்போ அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போக தேவையில்ல. ஏன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா காதல் படத்தோட கிளைமேக்ஸ்ல வர பரத் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க, சீமான் சீமான்னு மண்டையில கொட்டிக்கிட்டு. அதனால நம்ம கருத்தியல் ரீதியா கேட்க கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதில். இதே போல பல விடயங்களை அவங்க தொடர்ந்து வைப்பாங்க. எப்படி கார்ல ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி கடைசியா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட நான் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர்கள் பல கார் வச்சுக்கலாம், நான் ஒரு கார் வாங்கிட்டு போயிடக்கூடாது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல பங்களா வச்சுக்கலாம், நான் கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுல இருந்துடக்கூடாது. அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மாட மாளிகை வச்சுட்டு எப்படி வேணா உடைகள் அணிஞ்சுட்டு போகலாம், நான் செருப்பு கூட போட்டக்கூடாது அப்படின்னுவாரு. உங்களுக்கு அப்படி இருக்குன்னும் போது எனக்கு இன்னும் வேணும்னே அதெல்லாம் பண்ணணும்னு தோணுது, வயிறு எரிஞ்சு சாவுங்கடாங்கிற மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இவர்கள் ஏன் கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு மிக பெரிய உதாரணம் கூட இருக்கு. தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒரு அக்கா ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, ரியல் ப்ளூபெரியோட லோகோ கூட தெரியாத கொத்தடிமைகளா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ளூபெரியோட லோகோவே இல்லாம ஏதோ ஒண்ணு இருக்கு. அத தூக்கிட்டு அவர் போட்டிருக்க லோகோ பார்த்தீங்களா, இதுதான் பிராண்டட் ஷர்ட் அப்படின்ட்டு இருக்கானுங்க. அதற்கான லோகோவே இல்லாம அத சொல்லி ஊரை ஏமாத்துறானுங்கன்னா, இவனுங்க எந்த அளவுக்கு நம் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருப்பானுங்க அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. இதனால தமிழ் தேசியவாதிகளுக்கு எல்லாரும் சொல்லிக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, தயவு செய்து இவர்கள் வைக்கிற இந்த மாதிரியான பொருளாதார ரீதியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கடந்து போங்க. ஏன்னா இது எதுவுமே உண்மையா இருக்காது. அதே நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னா, தமிழகத்தை பாதி பிளந்து ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, மீதியை இன்னொருத்தவங்க வச்சிருக்காங்க. அது 2 தான் 70 ஆண்டுகளா ஆட்சியில இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நன்றி, வணக்கம்.